guys, வெல்கம் guys. இன்றைக்கி நம்ம எங்கேருந்து போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம நாமக்கல் மாநகராட்சி அறிஞர் பேருந்து நிலையத்திலிருந்து காட்டுப்புத்தூர் வரைக்கும் போக போகிறோம். இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12/11/2024. ஆக்சுவலாக 10/11/2024, அதாவது முந்தாநேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து புது பஸ் ஸ்டாண்டு ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த பழைய ஓல்டு பஸ் ஸ்டாண்டு இப்போ ஓல்டு பஸ் ஸ்டாண்டாக மாறிடுச்சு. அதனால் இங்கே வந்து ஒன்லி வந்து டவுன் பஸ்ஸு மட்டும்தான் ஓடுது. ஸோ இது ஒரு வீடியோ எடுத்து போகலான்னு தான் இருந்தேன் முந்தானத்து. அப்புறம் சின்ன சின்ன வேலை வந்துடலாம், ஞாயிற்றுக்கிழமை அதை எடுத்து போட முடியல. நீங்கள் கேட்கலாம் என்னென்னா, புது பஸ் ஸ்டாண்ட்னா ஸ்டார்ட் பண்ணணும், எப்படியா இருந்தாலும் ரூட்லாம் மாற்றிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, திருச்சி ரோடு சைடு வந்து 2 ஊர் தான் என்ன கேப்சர் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து நாமக்கல் டு காட்டுப்புத்தூர், இன்னொன்று வந்து நாமக்கல் தொட்டியம் ஆரம்பிச்சிரு. இது 2ல் ஏதாச்சும் ஒன்று மட்டும் தான் பண்ண முடியும். சரி, அது 2 மட்டும் இங்கேருந்து முடிச்சிடலாம். ஏன்னா இது முடிச்சிட்டோம்னா ஆல்மோஸ்ட் இந்த நாமக்கல்லேருந்து நம்ம போக வேண்டியது வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இதனால் அங்கேருந்து வேண்டாம், இங்கேருந்து முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா உமன்ஸ் காலேஜு, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி. ஓகே, இது வந்து முக்கியமான இந்த ரோட்டில் வந்து ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாப். என்ன பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா ரமேஷ் தேட்டர்லாம் எடுத்து பல வருஷம் ஆகுது. பட் இருந்தாலும் இந்த பஸ் ஸ்டாப் பேர் வந்து ரமேஷ் தேட்டர் பஸ் ஸ்டாப். ஆல்ரெடி கேட்டிருந்தது தான், பப்ளிக் வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணாலே கொஸ்டின்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி யாரும் கமெண்ட் பண்ணல. ஏன்னா இருக்கிறது ஒரு 60 பேர் தான் இருக்கீங்க. 60 பேர்த்தில் யார் கமெண்ட் பண்ணுறீங்க? அந்த மாதிரி ஒரு 2 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க கமெண்ட்டில். அவங்க வந்து ரோடு பற்றி தான் சொல்கிறாங்க. சரி, ஓகே, அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்ன கேட்குறேன்னா, பப்ளிக் இன்ட்ராக்ஷன் வந்து ஒரு நல்ல கொஸ்டினாக, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கொஸ்டினாக, பார்க்குறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேளுங்க. அது வந்து நான் பப்ளிக்கிட்ட வந்து நான் கேட்குறேன். அப்புறம் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் இன்டர்வியூஸ்லாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் நாமக்கல்லில் வீடியோ எடுக்கிறதுலாம் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து பப்ளிக் இன்ட்ராக்ஷன் பண்ண போகலாம், இன்டர்வியூ எடுக்க போகலாம். இது வந்து பங்க்கு, இந்த பங்க் வந்து ஆண்ட்ரோ பங்க் பஸ் ஸ்டாப் தான். இது ரொம்ப ஃபேமஸ். கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸ் பக்கம் ரன் ஆகாமல் இருந்துச்சு. அப்போ திரும்ப இப்போ ரன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நல்லா ஹோட்டல், இது அந்தளவுக்கு கேப்சர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா வந்து கோல்டன் பேலஸ். இது வந்து இந்த 2 பக்கமும் ஒரு கொஞ்சம் ஃபேமஸான நம்ம இதில் ஹோட்டல். இந்த செலிப்ரிட்டிஸ்லாம் வந்தாங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. அப்புறம் திருச்செங்கோடு ரோட்டில் ஒன்று இருக்குது, கோஸ்டல்னு சொல்லிட்டு. இந்த 3 இடத்துல தான் மேக்ஸிமம் ஸ்டே பண்ணுவாங்க. ஏன்னா இதை தவிர்த்து நம்ம நாமக்கல்லில் வேறு எதுவும் இல்லை அந்தளவுக்கு ஃபேமஸாக. அப்படியே நம்ம நேராக போகிறோம். இந்த வீடியோவே வந்து நாமக்கல் டு காட்டுப்புத்தூர் வீடியோவே வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை எடுக்கலாம் தான் இருந்தேன் நான். அப்புறம் சண்டே சின்ன சின்ன ஒர்க்கு வந்தனால எடுக்க முடியல. சரி, நேற்று எடுக்கலான்னு பார்த்தேன். நேற்று கொஞ்சம் வேலை. சரி, நீ கன்ஃபார்ம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலே கிளம்பியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 9:51. இப்போ நம்ம இங்கே போகும்போது இந்த ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா திருச்சி 85, புதுக்கோட்டை 134, தஞ்சாவூர் 135. ஓகே, இந்த திருச்சி ரோட்டில் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறதுனா நாமக்கல் வலையப்பட்டி காட்டுப்புத்தூருக்கு தான் போகிறோம் நம்ம. இந்த வழக்கம் போல் சொல்கிறது தான், ஹெல்மெட் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. வேறு ஒரு ஏற்ற இறக்கம் இறங்கினாலே ஹெல்மெட் வர கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது. அது கரெக்டாக ஸ்டிஃபாக நிற்கவே மாட்டேங்குது.
சன்லைட் வேறு ஆப்போசிட் அடிக்கிறதுனால அப்படியே கண்ணெலாம் கலங்குது. பேக் டு வந்து அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா, அதான் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல கொஸ்டின் சொல்லுங்கள். நான் அது போய் பப்ளிக்கிட்ட வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுறேன். அப்புறம் சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லவே இல்லை. நீங்கள் பார்க்குறது ஒரு ஆவரேஜ் வியூஸ் ஒரு 100 போகுது. ஒரு 100ல் ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு 50 பேர் வந்து நீங்கள் ஒரு சாலிடாக பார்க்குற ஆளாக இருப்பீங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 பேராச்சும் இருப்பீங்க சாலிடாக பார்க்குற ஆள் வந்து. அந்த 20 பேருமே வந்து நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம நாமக்கல் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டு கரூர். அது வந்து 2 வழியாக போகலாம். நாமக்கல் டு கரூர், நாமக்கல் டு பரமத்தேலூர், அப்புறம் கரூர், அப்புறம் நாமக்கல் டு மோகனூர், வாங்கல், அப்புறம் கரூர், அப்படி போகலாம். இங்கேருந்து முசிறி 42 கிலோமீட்டர் முசிறி இங்கேருந்து. அது ஒரு நாள் நாமக்கல் டு முசிறி, அப்படி இல்லைன்னா நாமக்கல் டு தொட்டியம் ஒரு வீடியோ ஏதாச்சும் ஒன்று போட்டுடலாம். அடுத்து அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டிலேருந்து ஒரு 3 வீடியோ எடுக்கணும். அப்புறம் ராசிபுரத்துலேருந்து இளம்பிள்ளை வரைக்கும் எடுக்கணும். அப்புறம் நம்ம நாமக்கல்ல இருந்து நம்ம சேலம் வரைக்கும் ஒன்று எடுக்கணும். இதெல்லாம் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட கான்செப்டே 4 கான்செப்டில் பண்ணுறது தான். பட் நான் ஒரே கான்செப்டில் போட்டுக்கனால ரோட் வியூஸ் சேனல் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் இப்போ வந்து அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. பட் நம்ம போட்ட வீடியோஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ரோட் வியூஸ் சேனலுக்கா அதுக்கு மட்டும் உண்டான ஒரு சேனலாக இருக்குது எல்லாத்துக்கும். ஸோ அப்படி இருக்க வேணால் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு சொல்லுங்கள். நான் நாளைக்கு கன்ஃபார்ம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு புதன்கிழமை கரெக்டாக 13ஆம் தேதி நினைக்கிறேன். நாளைக்கு ஆமாம், ஓகே, நாளைக்கு 13ஆம் தேதி. நாளைக்கு கன்ஃபார்ம் இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிடுவேன் நான். ஏன்னா இப்போ நான் தான் சொன்னல, போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஜெனரல் படம் போடுற வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான். தம்பி தான் கேமராமேனாக இருந்தால் இப்போ ரோட் வியூஸில் பார்க்குறதும் வந்து பின்னாடி இருந்து தம்பி பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். வியூஸ் வந்து எப்படி கரெக்டாக இருக்கா ஆங்கிள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ தம்பி இல்லை. ஸோ கேமராமேனுக்கு நம்மளுக்கு ஆள் கிடையாது. அதனால் நம்மளே தான் நம்ம பண்ணி ஆகணும். என்னோடய ஃப்ரெண்டை கூப்பிட்ருக்கேன் நான் வந்து கேமரா பண்ண. அவன் ஆல்ரெடி ஒரு ஒர்க்கில் இருக்கான். ஸோ அவன் ஃப்ரீ டைம் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கான். ஸோ நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். ஸோ நாளையிலேருந்து இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த இன்டர்வியூ எடுக்கணும்னா நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸாக கேளுங்க. நானும் எனக்கு தோன்ற கொஸ்டின்ஸ் நானும் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் கேளுங்க. நம்ம ஒரு இதில் பண்ணுவோம். நம்ம அந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக ஆகுற மாதிரி எல்லாத்துக்கும். ஏன்னா இப்போ சும்மா 10ல் 11 இருக்க வேணாம் நான் விரும்புகிறேன். நம்ம கொஞ்சம் யூனிக்காக இருக்கலாம். அதனால தான் நான் உங்ககிட்ட இது வந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். வந்து நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து சொல்லுங்கள், நான் அதை வந்து போய் நான் பப்ளிக்கிட்ட வந்து நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா தோணும், உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். நீங்கள் எனக்கு சஜஷன் கொடுத்தீங்கன்னா என்னோடய ஐடியா நான் பெட்டராக பண்ணுவேன் நான். அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். யாரோட ஐடியா இல்லாமல் நம்ம தனியாக ஒன்று பண்ணாலும் அதுவும் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நான் உங்ககிட்ட சஜஷன் கேட்குறேன். ஸோ நீங்கள் சஜஷன் கொடுங்க. நம்ம பப்ளிக்கிட்ட போய் இன்ட்ராக்ஷன் பண்ணலாம். இந்த வீடியோ இப்போ எடுத்துகிட்டு இருக்க வீடியோ இது மேபி இன்றைக்கி ஈவினிங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எடுக்கிற வீடியோ. ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து ரிட்டன் வீடியோ ஒன்று இருக்குது. ரிட்டன் வீடியோ 2 தான் இருக்குது. மொத்தமாகவே நம்மகிட்ட கைவசம் 2 வீடியோ தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா துறையூர்லேருந்து நாமக்கல் ஒரு வீடியோ, ஜேடர் படத்துக்கு நாமக்கல் ஒரு வீடியோ. இதுக்கப்புறம் நமக்கு வீடியோவே கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணிட்டோம் நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்டை. அதனால் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்தாகணும். பார்த்திங்கன்னா இருக்குது. இதெல்லாம் மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேமராமேன் வரேன்னு சொல்லி சொன்னான்ல, அவன் வந்து இங்கே தான் படித்தான், சிவில் இன்ஜினியரிங், 2018 பாஸ்ட் அவுட்டு. நானும் இந்த காலேஜுக்கெலாம் போயிருக்கேன். எப்படி அப்போலாம் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு காலேஜ். எங்கள் அக்கா கூட ஆர்ட்ஸ் இங்கே தான் படித்தாங்க. அப்படி இருந்த காலேஜ் இப்போ இந்த மாதிரி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களை அம்மன் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் இங்கே ஒன்று இருக்குது ரைட் சைடு. அந்தளவுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னு சொல்லி தெரில. நீட் ஜேஇஇ கோச்சிங் சென்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கம்மிங் பேக் டு அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா, அதான் நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் சொல்லுங்கள். நான் அதெல்லாம் இன்டர்வியூ கேட்குறேன். சாரி. ரோடு எந்தளவுக்கு கவர் ஆகுதுன்னு எனக்கு வேறு தெரிய மாட்டேங்குது. அதான் கவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன், பார்ப்போம்.
வந்து ஃபன் கேம்ஸ்லாம் வச்சுருக்கேன் நான் வீடியோ ஐடியாவில். அதுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. மேபி அந்த மாதிரி சேம் லைக் வீடியோலாம் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரீல்ஸில், அப்புறம் ஷார்ட்ஸில், அப்புறம் வீடியோவாக கூட. ஸோ அதே வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து அந்தளவுக்கு யாரும் பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் வந்து அந்த அந்த இப்போ நம்மளோட சேனலே வந்து கொஞ்சம் ஃபேம் ஆகட்டும். ஃபேம் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் நம்ம வந்து பப்ளிக் ப்ளேஸ்லேயே வச்சு பண்ணலாம். அதாவது யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பப்ளிக் வந்து நம்ம கூட வந்து கேம் ஆடுற மாதிரி, நம்ம சேனல் வந்து கேம் ப்ளே பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் நான். இப்போதைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியன்னா ஒரே விஷயம், எனக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்ஸ்கிரிப்டட் வித் எல்கேங்கிறது என்னோட நேமு. அன்ஸ்கிரிப்டட். நம்ம எந்த ஒரு ப்ரீ பிளானுமே இல்லாமல் இப்போ வரைக்கும் பாருங்கள், நான் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து நான் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ரீ பிளானுமே பண்ணாமல் தான் போயிட்டுருக்கு. ஒரு ப்ரீ பிளான் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் கூட ஒரு நேம் கூட வேறு மாதிரி யோசிச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு இந்த நேம் பிடிச்சிருக்குது. இந்த நேம் நான் வச்சுருப்பேன். இடம் நம்ம மாற்றுறது கிடையாது. இப்போ நம்ம வந்திருக்கிற ஊர் வந்து புதுப்பட்டி. ஓகே. அதான் கேம்ஸ்லாம் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து தம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டு அப்புறம் வந்து அதை அப்லோட் பண்ணுறேன். அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஆதரவே என்னோடய வளர்ச்சி. இன்றைக்கி வந்து வெயில் அடிக்க வச்சேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு 7 to 9 இந்த வீடியோ எடுத்து முடிச்சிடலாம், 2 மணி நேரத்தில் எடுத்து முடிச்சிடலாம் காலையிலே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட்டு டைம் ஆகிடுச்சு. ஆரம்பிக்கிறதே 10 மணிக்கு தான் ஆரம்பித்தோம் நம்ம. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா புதுப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி. ஓகே, புதுப்பட்டி ஸ்கூல் தெரியுதுன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். மாமா பையன் இங்கே தான் படிக்கிறான். இப்போ 12th 11th படிக்கிறான் பையன். அங்கே ஸ்பீடாக தான் எடுத்துக்காங்க. இந்த பங்க் எப்படா வந்துச்சிங்க? ஆக்சுவலாக கைஸ், இங்கே வந்து நான் ரொம்ப நாள் கழித்து திருச்சி ரோட்டில் ட்ராவல் பண்ணுறேன். பங்கு புதுசாக வந்தது கூட தெரில. இது வந்து ரொம்ப நல்லா டெவலப்மெண்ட்டு தான் இந்த ரோடு. வந்து முன்னே வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா ரோடு இதாக தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். இப்போ ரோடு நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ரோடு நல்லா போட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த ரோடு வந்து பூஜை போடுறது 2020 வந்து ஒரு நவம்பர் மந்தில் நினைக்கிறேன். இந்த ரோடு வந்து பூஜை போடுறது எங்கேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஹோட்டலில் இருந்து முசிறி வரைக்கும் போகிற ரோடு. இது வந்து நம்ம திருச்சி நம்ம நாமக்கல் இருந்து முசிறி வரைக்கும் போகிற ரோடு, ஸ்ட்ரைட் ரோடு. இது ரொம்ப வருஷமாக போட்டுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு தடவை போகும்போதும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். பட்டு இப்போ ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் ட்ராவல் பண்ணும்போது நல்லா ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சு. ஏன்னா நான் கடைசி வந்து ரொம்ப நாள் ஆகுது. எப்போ ஃபினிஷ் பண்ணாங்கன்னு சொல்லி தெரில அவருக்கு. பட் வந்து போகிறதுக்கு அழுத்தினோம்னா ஒரே அழுத்து தான். நேராக போய் தொட்டியோ முசிறி அங்கே தான் ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் தான் ரோடு திரும்ப சின்னதாக குறுகலாக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பெரிய ரோடு தான். அதுவும் இல்லாமல் நம்ம நாமக்கல் டு திருச்சி வந்து ஒரு டோல் பிளாஸாவே கிடையாது. முசிறி சம்திங் அந்த இடத்துல வந்து அதுக்கு முன்னாடியே சம்திங் அதுக்கு வந்து அங்கே டோல் பிளாஸா போட்டிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சுங்கச்சாவடி அதான். நம்ம அடுத்து வந்து நாமக்கல் டு முசிறி போகும்போது பார்ப்போம். அது முசிறி தாண்டி இருக்குதா, முசிறிக்கு முன்னாடி இருக்குதான்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு தொட்டியத்துக்கு முன்னாடியே வரும்னு நினைக்கிறேன் அந்த டோல் பிளாஸா வந்து. நான் நைட்டில் ஒரு டைம் போயிருந்தேன் நான். அதை மட்டும் சொல்லுவேன். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா கணவாய்ப்பட்டி 1/2 கிலோமீட்டர், தூசூர் போகலாம். இந்த பக்கம் லெஃப்ட் எடுத்தோம்னா 9 கிலோமீட்ரு. நேராக போனால் முசிறி 34. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வளையப்பட்டியிலேருந்து ரைட் எடுத்து நம்ம காட்டுப்புத்தூர் போக போகிறோம். ஆக்சுவலாக நான் வந்து காட்டுப்புத்தூர் வந்து ஒரு 40-45+ இருக்கும்னு நினச்சேன் கிலோமீட்டர் வந்து. கூகுள் மேப் தான் போட்டு வரேன். அப்போ 30 கிலோமீட்டர் தான். நான் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினச்சேன். ஒரு 10-15 கிலோமீட்ரு கம்மியாக காட்டுது வளையப்பட்டி. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் உங்கள் ஃபேமிலிஸையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து வர வீடியோஸ்லாம் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற இதுதான் சப்போர்ட்டு தான் வந்து எனக்கு வந்து ஒரு இதே பண்ணோம். ஓகேங்களா? இதுதான் வளையப்பட்டி பஸ் ஸ்டாப்.
மலையப்பட்டி பஸ் ஸ்டாப். ஓகே, ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வேறு மாதிரி கூட எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். இந்த வீடியோவை எப்படின்னா, ஆனால் ஆல்ரெடி அப்படி எடுத்தாச்சு. அப்படி பிளான் பண்ணியிருக்கலாம். நான் அப்போ பிளான் பண்ணது வேறு மாதிரி. என்னன்னா, நாமக்கல், மோகனூர், காட்டுப்புத்தூர் அப்படின்னு எடுத்துகிட்டு அப்புறம் திரும்ப ஒரு ரொட்டேஷனில் வந்துருந்துருக்கலாம். ஏன்னா நம்ம திருச்செங்கோடு, ராசிபுரம், நாமக்கல்லாம் நம்ம அப்படி தான் பண்ணது. பட் நம்ம பண்ணது பார்த்திங்கன்னா நாமக்கல், மோகனூர், அப்புறம் மோகனூர், பரமத்திவேலூர், பரமத்திவேலூர், மோகனூர், அப்புறம் மோகனூர், நாமக்கல், இப்படி தான் நம்ம பண்ணியிருந்தோம். மழை வரும் போல். சென்னையில் இன்றைக்கி ஸ்கூலுக்கு மட்டும் லீவ் விட்ருக்குறாங்க. ஏன்னா அங்கெல்லாம் மழை, இங்கே இல்லை. இங்கேருந்து பார்த்திங்கன்னா மோகனூர் வந்து 13 கிலோமீட்டர். இது வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி வலையப்பட்டி பார்த்துக்கோங்க. இங்கேருந்து மோகனூர் வந்து 13 கிலோமீட்டர். ரெட்டியாம்பட்டி லெஃப்ட் சைடில் 1 கிலோமீட்டர். இன்னும் கொஞ்சம் தூரம் போகி தான் நம்ம லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து தான் காட்டுப்புத்தூர். ஃபங்க்ஷன் ஒரு டைம் அங்கே போயிருந்தோம். ஸோ அந்தளவுக்கு இந்த வழிகள்லாம் நமக்கு அவ்வளோ பரிச்சயம் கிடையாது. வயல்லாம் நல்லா இருக்கியா. பார்த்திங்கன்னா காட்டுப்புத்தூர் லெஃப்ட் எடுத்தோம்னா 19 கிலோமீட்டர். இங்கேருந்து இந்த ஸ்ட்ரைட் ரோட்டில் போனோம்னு வச்சுக்கோங்க, வேலூர் 30 கிலோமீட்டர். வேலூர் இங்கேருந்து வேலூர் 30. நம்ம இப்போ காட்டுப்புத்தூர் போகிறனால லெஃப்ட் எடுக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக போனால் மோகனூரும் போகலாம், வேலூரும் போகலாம். நம்ம லெஃப்ட் எடுத்து காட்டுப்புத்தூர் போகிறோம். ஏன்னா நம்மளோட டெஸ்டினேஷன் காட்டுப்புத்தூர். நேராப்புறம் அரூர் 2, ஆறாப்புறம் 6 கிலோமீட்டர். வீட்டெல்லாம் ரொம்ப தள்ளி தள்ளி தான் இருக்குதுங்கலாம். ஐயோ, வயலேருந்து ஆடி ஓடி இருக்குப்பா. முன்னாடி ஒரு டவுனில் ஸ்கூல் மருந்தடிக்கிறாங்க. வாய்ஸ் வந்து முன்னே இருக்கிறத விட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வீடியோஸில் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் வாய்ஸ்லாம். ஏன்னா முன்னே வந்து நான் ஷர்ட்டில் வச்சுருந்தேன் மைக்கை, இப்போ வந்து நான் ஹெல்மெட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். இருந்தாலும் அந்த அடியில் வந்து அதோட நாய்ஸ் வந்து நம்ம காற்று அடிக்கிற சத்தம் வந்து கேட்டுட்டு தான் இருக்குது. அது வீடியோவில் எந்த அளவுக்கு அந்த கேப்சர் ஆகுதுன்னு சொல்லி தெரில. இது வந்து சைன் ஹில் அகாடமி. ஓகே, அரூர் ஊராட்சி. இது வரைக்கும் பயணிக்காத ரோடுனா அது திருச்சி ரோடு தான். அதுக்கும் வந்துட்டாச்சு. நம்ம இதில் ஊரில் இருந்து மொத்தமாக கணக்கு எடுத்துன்னு வச்சுக்கோங்க. நாமக்கல் வந்து ரொம்ப கம்மி ரோட்ஸ் தான். சேந்தமங்கல் ரோடு போயாச்சு. அடுத்து வந்து சேல் ரோட்டில் வந்து நம்ம ராசிபுரம் போயாச்சு. சேல் ரோட்டில் நம்ம இன்னும் சேலம் போகலை. அடுத்து திருச்செங்கோடு போயாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அப்படியே இப்படி வந்திங்கன்னா பரமத்தி ரோடு அதுலேயும் போயாச்சு. அடுத்து அப்படியே சைட் பண்ணோம்னா மோகனூர் ரோடு அதையும் போயாச்சு. அடுத்து இப்போ திருச்சி ரோடு தான் வந்திருக்கோம். இங்கேருந்து காட்டுப்புத்தூர் வந்து ஒரு 17 கிலோமீட்டரு.
ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மிடில் ஸ்கூலுங்க. தான் போகணும் போல ஸ்கூலுக்கு. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து நம்ம நாமக்கல் தொகுதியில் இந்த இடம் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு இல்லை வளையப்பட்டு இந்த மோனோ சைடில் இந்த இடம் நாமக்கல் தொகுதியா இல்லை என்ன தொகுதின்னு சொல்லி கரெக்டாக தெரில. இது தொகுதியில் ஓகே. இப்போ நம்ம நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் பற்றி சொல்கிறேன். என்னென்னா இப்போ ரொம்ப ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆனது எல்லாத்துக்கும் தெரியும். நாமக்கல்லில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ எந்த பஸ்ஸுமே இங்கே இல்லை அந்தளவுக்கு. எல்லா பஸ்ஸும் அங்கே வந்து மாறிடுச்சு. ஒன்லி இங்கே டவுன் பஸ் மட்டும்தான் இருக்குது. அந்தளவுக்கு கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது அப்போவே எடுத்து வீடியோ எடுத்து போடணும்னு நினச்சேன். பட் அன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்தாலும் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் வேலை இருந்தாலும் நம்ம எடுத்து போட முடியல. ஆனால் என்ன கொஞ்சம் டெவலப் ஆகணும்னா கொலாட்ரல் டேமேஜ் ஆகிற மாதிரி தான் அதெல்லாம். இது வந்து கொலாட்ரல் டேமேஜ் என்னென்னா நம்மளோட ஃபீலிங்ஸ் தான். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் வந்து அந்த ஒரு பிளேஸ் வந்து நமக்கு ரொம்ப இது இல்லை எமோஷனில். அது மாதிரி அந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து இத்தனை வருஷம் அங்கே தான் போயிட்டு ஏறிட்டு வந்துட்டு இருக்கோம். எவ்வளோ டிராஃபிக் ஆனாலும் எவ்வளோ இதானாலும் நம்ம இடம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அவ்வளோ தூரத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் வச்சுட்டாங்க. ஆனால் இது வந்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு இதெல்லாம் தேவை தான். நமக்கு வந்து என்னது நம்ம பாப்புலேஷன் அதிகமாக நமக்கு நெருக்கடி அந்த டிராஃபிக்கில் அதிகமாக இன்னொரு இடம் நம்ம போட்டு தான் ஆகணும். பட் இருந்தாலும் அந்த ஒரு ஃபீலிங் சொல்லிட்டு இருக்குது. பார்ப்போம். அதுவும் அந்த பஸ் ஸ்டாண்டும் வந்து கொஞ்சம் நமக்கு எப்படி எவ்வளோ தூரம் எவ்வளோ நாள் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் என்ன வந்து இப்போ நம்ம இப்போ வரைக்கும் நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு செட் ஆகாது தான். ஏன்னா இப்போ நம்ம இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் தான் மெயினாக இருந்துச்சு. இப்போ சென்டராக இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. சென்டர்லேருந்து இல்லாமல் தள்ளி இருக்குதா. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஒரு 1 or 2 month ஒரு 3 மாதம் கூட எடுத்துக்கிற அளவுக்கு நமக்கு அந்த செட் ஆகிற அளவுக்கு கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் ஆனால் செட் ஆகணும். ஏன்னா டிராஃபிக்லாம் ரொம்ப நாமக்கல் டைமில் ரொம்பலாம் டிராஃபிக் ஆகிறளவுக்கு நமக்கு ஆகாது. இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் நமக்கு டிராஃபிக் அதிகமாக தானே இருக்குது. அந்த காலையில் நேரத்துலையும் அந்த ஈவினிங் நேரத்துலையும். ஸோ அதுக்கோசரம் மாற்றி தான் ஆகணும். இது எனக்கு ப்ரைவேட் இடம் போல். இந்த இடத்துல அந்தளவுக்கு எந்த ஒரு ஸ்கூலும் காலேஜும் இல்லை. அந்த பக்கம் தான் இருக்குது. இன்னும் அந்த தொட்டியத்துக்கு முன்னாடி தான் இருக்குது கொங்கு நாடு. நல்லா ஃபேமஸான காலேஜ். அது வந்து நம்ம அந்த வியூவில் அந்த ரோட் பிளாக்ஸ் போகும்போது அந்த ரோட் பீஸ் போகும்போது நம்ம பார்ப்போம். இங்கே வந்து டவுன் பஸ் நம்பர் வந்து 24 நாமக்கல் டு காட்டுப்புத்தூருக்கு. அந்த செவந்திப்பட்டி நாமக்கல் டு செவந்திப்பட்டி அப்புறம் தொட்டியம் முசிறி அதுக்கு வந்து 15ன்னு நினைக்கிறேன் நம்பர். இதுவும் சொல்லணும் வீடியோவில் வர. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது எந்த ஒரு வீடியோவுக்கும் நம்ம சொல்லலைன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம இருந்த ஒரு ஐடியா வேறு, இப்போ இருக்கிற ஐடியா வேறு. பரவாயில்லப்பா, 2 பக்கமும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அந்த பரமத்தி வேலூர் டு மோனூர் அந்த ரூட் சைடு இருந்த அளவுக்கு ஃபீல் ஆன அளவுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா அங்கே ரொம்ப இதாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இங்கேருந்து தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்கூலோ ஒரு என்னமோ சம்திங் இருக்குது. என்னது வெற்றி வித்யாலயா ஸ்கூல் இருக்குது போல். வெற்றி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் லெஃப்ட் சைடு போனோம்னா அது ஊராட்சி முடியுது. ஆண்டாபுரம் ஊராட்சி ஆரம்பிக்குது. இங்கே வந்து நமக்கு அந்தளவுக்கு காட்டுப்புத்தூரில் 2 பேர் தெரியும். அது வந்து ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்தளவுக்கு பசங்க வந்து எங்கள் கிராமத்தில் எல்லா ஊர்லேயும் அது இங்கே இருக்காங்க. ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் தெரிஞ்ச பசங்களாம் கொஞ்சம் ஒவ்வொரு ஊரில் இருக்காங்க. பக்கமும் நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஓகே, பஸ்ஸை தாண்டி போவோமா? பஸ்ஸு ஸ்லோவாக தான் போகுது. நம்மளும் ஒரு 52 ரொம்ப நாள் டிக்கெட் எடுத்துட்டு போகிறோம். 52 ஸ்பீடில் போகிறோம். ஆண்டாபுரம் வந்துட்டோம். அடுத்த ஸ்டாப் வரும்போது பஸ் ரைட் எடுத்து போயிட வேண்டியதான். பயங்கர அமைதியாக இருக்குது. யாருமே இல்லாத மாதிரி இருக்குது.
இந்த மாதிரி டேர்னிங்கில் நம்ம ரைட் எடுத்து ஒரு டேர்னிங் வரும்போது டேர்னிங் ஆகினா போகவே கூடாதுப்பா. ஏன்னா எவன் எப்படி வருவானே தெரியாது. நான் ஆலையில் ரோடுன்னு சொல்லிட்டு அவரும் ஸ்பீடாக வர, ரொம்ப ஸ்பீடாக வர சம்பவம் தான். அப்புறம் இது பஸ் ஸ்டாப் போல் இங்கே பார்த்தா போங்க. ஓ, ஸ்பீட் பிரேக் இருக்கு. இவர் பஸ் ஸ்டாப்பில் நிறுத்தும்போது நம்ம கிராஸ் ஆகி போயிருந்தோம். அதிகமாக பார்த்து போங்க. ரோடு கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கிராஸ் பண்ணுங்கப்பா. ஆட்டுக்கும் பஸ் ஏற போகிறாங்க. நல்லா இருக்குது. இங்கெல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கும் போல இந்த ஊர். நல்லா இருக்கு. ஏன்னா இங்கே நல்லா இருந்தாலும் நமக்கு வந்து அந்த டிராஃபிக் சத்தம் ஏதாச்சும் ஒரு அந்த இறைச்சல் இருந்துகிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லாவே இருக்கும். இங்கெல்லாம் வந்து அப்பப்போ என்ஜாய் பண்ண வரலாமே தவிர இங்கே எனக்குலாம் இங்கே வச்சுக்கோங்களேன், எனக்குலாம் இங்கே செட்டே ஆகாது. இங்கே வந்து இது வந்து ஒரு ஸ்கூல், நாமக்கல் அரசு ஹை ஸ்கூல். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் முடியுது, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் முடியுது, திருச்சி டிஸ்ட்ரிக்ட் ஆரம்பிக்குது இங்கேருந்து. எனக்கு வந்து அந்த இறைச்சல் அந்த இதெல்லாம் சவுண்ட் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அப்படியே இருந்து பழகிட்டேன்னா வெளியேறி அமைதியாக இருந்தாலும் நமக்கு அது செட்டே ஆகாது. இந்த மாதிரி போகிற வழியில் வந்து அந்த ஒரு வைப் வந்து ஃபீல் பண்ணிக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். அந்த எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஒரு வயசு வரைக்கும் நல்லா கஷ்டப்பட்டுட்டு இப்போ நம்ம எந்த ஊர் தாண்டுறோம்னா வந்துருக்கோம்னா மருதம்பட்டி. ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, ஒரு 50-60 வயசு வரைக்கும் மட்டும் நல்லா கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரினா இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து வந்து இருந்துக்கலாம். ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கி, நிலம் இல்லாமல் இருந்தால் கூட வரல, இந்த மாதிரி நிலத்துக்கு ஒரு வீடு இருந்தால் கூட இருக்கிற ஒரு சொச்ச காலத்தை கழிச்சிடலாம். பீஸ்ஃபுல்லாக இருக்கும்ல இங்கே. அந்த ஒரு ஏஜில் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல் தான் தேவைப்படும். அப்போது இப்போ வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஓடுறதுக்கு தெம்பு இருக்காது. அதுக்குள்ளே எவ்வளோ ஓடணுமோ அவ்வளோ ஓடி ரிலாக்ஸாக இருக்கும்போது எவ்வளோ தேவையோ அந்த தேவைகளை வந்து நம்ம ஓடும்போதே எல்லாம் முடிச்சு வச்சிடணும், சேகரித்து வச்சிடணும். அப்போ தான் அந்த ரெஸ்ட் எடுக்கும்போது நிம்மதியாக இருக்க முடியும், ரெஸ்ட்டு எடுக்க முடியும். அப்போ தான் நான் காட்டுப்பத்து 5 கிலோமீட்டர் தானே இங்கேருந்து. என்னது இது ரொம்ப சீக்கிரமாக அந்த மாதிரி இருக்குது. இங்கேருந்து இந்த ரைட்டில் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், 3-7 கிலோமீட்டரான். இப்போ 3லேருந்து காட்டுப்பத்து ரொம்ப பக்கமோ தெரியலையே. அங்கே போய் நான் மேப் போட்டு பார்க்கேன். ஏதோ எனக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்த மாதிரியே இல்லை, பக்கமாக அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே காட்டுப்பத்து 5 தான் போகுது. 5 கிலோமீட்டர் தானா இல்லை நான் இது தப்பாக பார்த்துட்டேன்னான்னு சொல்லி தெரில. வழக்கம் போல்
சொல்கிற விஷயந்தான். 2 பக்கமும் அழகாக மரம் பச்சை பசேல்னு இருக்குது. இந்த மரத்தெல்லாம் எப்போ தான் எடுக்க போகிறாங்களோ தெரில வேறு. மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த லைஃப் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வில்லேஜ் லைஃப் பிடிக்குமா இல்லை சிட்டி லைஃப் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னெல்லாம் கேட்டிங்கன்னா வில்லேஜ் லைஃப்புங்கிறது ஒரு அந்த வீக் டேஸில் போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும் தான் செட் ஆகும். எனக்கு வந்து சிட்டி லைஃப் தான் நான் பிடிக்கும். ஏன்னா அது இருந்தே பழகிட்டேன். நான் வில்லேஜில் இருந்ததும் கிடையாது. ரொம்ப அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து கிராமத்தில் இருக்கிற ரிலேஷனும் கிடையாது. ஸோ நம்ம கிராமத்து ஆளுக்கு என்ஜாய் இருந்ததே கிடையாது. இப்போ 1 டேஸ் 2 டேஸ் கூட 1 டே கூட ஏன் இருந்ததே கிடையாது. சுத்தமாக போனது கூட கிடையாது கிராமத்தில் இருக்கிறவங்க யாரும் வீட்டுக்கெலாம். நான் இது இருந்தே பழகிட்டேன்னா அதனால் இந்த ஊராட்சி மன்ற அலுவலகம் அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இங்கே இந்த இடம் இருக்குது, இங்கே இந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அது அப்படியே பேசிட்டு வர கரெக்டாக இருக்கும். நம்ம அப்படியே ரெண்டமாக தானே வரேன், என்ன இன்றைக்கி என்ன ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே. ஆனால் இது நாமக்கலுக்கு மட்டும் தான் அப்படி. மற்ற ஊர்லாம் போனான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன் அதை பற்றி கொஞ்சமாச்சும் இந்த இடத்த பற்றி நம்ம தெரிஞ்சு இருக்கணும். நான் தெரிஞ்சதான் தான் உங்களுக்கு வந்து நான் எதாவது சொல்ல முடியும். ஸோ நான் அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் அங்கே இருக்கிற ஒரு பசங்கக்கிட்ட அப்புறம் நெட்டில் பார்த்து அது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி இல்லாமல் ஒரு சின்னதாக அப்படியே போகிற போக்கில் தெரிஞ்சுக்கிற மாதிரி. இந்த இடத்துல இப்போ இந்த ஊர் கிராஸ் பண்ணி போகும்போது இங்கே ஒன்று இருக்குது, ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குது, ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்ஸ்கிரிப்டட் வித் எல்கே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்க பண்ணினாலும் பரவாயில்ல, அவங்க ஃபோனை வாங்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நீங்கள் கொடுக்குற எனக்கு அந்த கமெண்ட்ஸு, வியூஸு, சப்ஸ்கிரைபு இது மட்டும் தான் வந்து எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். இது நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்லிட்டு தான் வரேன். இந்த டாபிக் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் எப்போ வந்து நான் நிறுத்த போகிறேன்னு சொல்லி தெரில. எனக்கு அது வரைக்கும் சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா 3M 5M சேனல் வச்சுருக்கிறவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இப்போ தான் அவங்கள கம்பேர் பண்ணால் நம்ம அவங்களுக்கு தூசி கூட கிடையாது நம்ம. அதனால் நம்ம கேட்கறதுல தப்பு கிடையாது. ஏன்னா நான் சப்போர்ட்டாக உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரி நான் வீடியோஸ் அடுத்தடுத்து போடுறேன். நான் இன்டர்வியூஸில் வந்து இன்டர்வியூ கேட்குறேன். நான் அடுத்து பசங்களோட ஜாலியாக ஃபன் கேம்ஸ் விளாடுறேன். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ன யூடியூப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம ஃபேஸ்புக் எதுக்கு யூஸ் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் எதுக்கு யூஸ் பண்ணுறேன், நம்ம ஒரு ஃப்ரீ டைமில் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃப்ரீ டைமில் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அதுக்கு தேவை எனக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது, என்னோடய இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுறது, என்னோடய ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறது. நம்ம இப்போ வந்து என்ட்ராவது வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் காட்டுப்புத்தூர் என்ட்ரி ஆகியிருக்கோம். ஓகேங்களா, நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பஸ் ஸ்டாப் பேர் வந்து இந்திரா நகர் பஸ் ஸ்டாப் போல். ஏன்னா எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் ஏற ஓகே என்ன மதிக்கிறதுக்கும் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நான் கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் நான் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நினைக்க தோணும். அந்த இன்ஃபர்மேஷன் டெலிவரி பண்ணுறது தான் போக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரி இன்ஃபர்மேஷன் டெலிவரி பண்ணுறதும் எந்த ஒரு வந்து எப்படி சொல்கிறது இன்ஃபர்மேஷன் டெலிவரி பண்ணுறதும் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதும் எனக்கு தோணிகிட்டே இருக்கும். ஓகே என்னை நம்புறாங்க, ஒரு 100 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி நான் ஒரு கண்டென்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பிளாக் போகணும், இந்த மாதிரி வந்து நான் ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி பேசணும். நம்ம எல்லா விதமான ஒரு இதுவும் பார்க்கணும். ஒரு 4 கான்செப்டில் சொல்லியிருக்கேன். அந்த 4 கான்செப்ட் நம்ம கரெக்டாக பண்ணலாம். அதான் ரோட் பிளாக்ஸ் ஒன்று பண்ணலாம். அதில் வந்து நம்ம முக்கியமான ரோட்ஸை பற்றி பேசலாம் ட்ராவல் பண்ணும்போது. இப்போ நம்ம கரெக்டாக காட்டுப்புத்தூர் என்ட்ரி ஆகிட்டோம். ஓகேங்களா, இது மாதிரி இப்போ நம்ம ரோட் பிளாக்ஸ் பற்றி பேசும்போது இந்த பக்கம் இந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டேன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது.
அப்புறம் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது. அது மாதிரி நான் சொல்லிட்டு போக இதாக இருக்கும். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குன்னா, அடுத்து ஆல்ரெடி சொன்னது தான் இன்டர்வியூ. அது நீங்கள் இந்த மாதிரி எனக்கு கொஸ்டின்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேள்விலாம் கேளுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து கேட்க தயக்கமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கேட்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கலாம். நான் அந்த கேள்வி கேட்குறேன். நான் ஒரு இன்டர்மீடியட்டாக இருந்தால் அந்த கேள்வி கேட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நீங்கள் கேட்குற கேள்வி வந்து இன்னொரு 4-5 பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். கேள்வி கேட்கலாம், பப்ளிக் இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபன் கேம்ஸ், அது என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஃபன் கேம்ஸ் நம்ம விளையாடலாம். அது உங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பிளாக் வந்து ஒரு ஊருக்கு போய் அந்த ஊரில் ஒரு ஃபேமஸாக இருக்கிற ஒரு கோயிலோ இல்லை ஒரு பார்க்கோ சம்திங் ஏதாச்சும் அதெல்லாம் நம்ம பண்ணலாம். அந்த பக்கம் கார் நிறுத்திருக்கிறதுனால ஹெல்மெட்டை இப்போ வந்து ஹெல்மெட் ரொம்ப இறங்கியிருக்கும் அந்த இதில் வந்தனால. காட்டுப்புது பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து இப்போ நம்ம வந்துட்டு அதுதான் அந்த பஸ் ஸ்டாண்டு. எனது நகரம் எனது பெருமை, மை டவுன் மை ப்ரைட். சும்மா சுற்றி காட்டுவோம். இப்போ வந்து நம்ம கேமரா ஆஃப் பண்ணிட்டு பேட்டரி மாற்றிட்டு கிளம்புறது தான். ஓகே. தந்தை பெரியார் பெருநிலையம் காட்டி விட்டு தேர்வு நிலை பெருளாச்சு. ஓகே.